தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நெல்லை மாவட்டம் சார்பில் சமாதானபுரம் ஏடிஎம்எஸ் ஹாலில் வைத்து இதயங்களை இணைக்கும் இஃப்தார் நிகழ்வு தமாக மாவட்ட செயலாளர் அப்துல் ஜபார் தலைமையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் உமர் பாரூக், மாநில செய்தி தொடர்பாளர் ஜமால் முன்னிலை வகித்தனர். பழனி பாபா பேரவை செயலாளர் ரஃபீக் நிகழ்வினை தொகுத்து வழங்கினார். இதில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் KM சரீப் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் இதில் மாநில செயலாளர் சண்முகராஜா, அருட்தந்தை மைப்பா ஜெயசுராஜ், தமிழர் ஆட்சிக் கழகம் தலைவர் SR பாண்டியன், திமுக பொறியாளர் அணி துணை செயலாளர் ராஜவர்மன், திமுக சட்டத்துறை துணை செயலாளர் ராஜா முகமது, மாநகர சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் கமாலுதீன், மாவட்ட வர்த்தக அணி மைக்கேல் ராஜேஷ், மயோபதி நிறுவனர் டாக்டர் ராமசாமி, தமிழக வெற்றி கழகம் புல்லட் ராஜா, காங்கிரஸ் உமாபதி சிவன், முஸ்லிம் லீக் கட்சி முகமது அலி, தொழிலதிபர்கள் ரசூல் மைதீன், மினர்வா செல்லப்பா, நவ்பர், கிளாஸ்டர், சீனி பாண்டியன், MPM ட்ரஸ்ட் முல்லன் சையது அலி, வழக்கறிஞர்கள் ஜோதி முருகன், முருகேசன், முகமது நைனார், உத்திரநாயகம், முகமது ஷா, அகமது காதர், வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன், செயலாளர் மணிகண்டன், பரதர் பேரவை ஜபாஸ்டின் ராஜா, தமமுக கண்மணி மாவீரன், தமிழர் விடுதலை களம் மாரிய பாண்டியன், மதிமுக விஜயகுமார், ஆதி தமிழர் கழகம் கலைக்கண்ணன், தமிழ் கூட்டமைப்பு பீட்டர், திமுக நிர்வாகிகள் மனோகரன், பீரப்பா, தயாசங்கர், பாலா முகமது, தமாக தென்காசி மாவட்ட செயலாளர் சுலைமான் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் தமாஜவின் மாவட்ட, ஒன்றிய, தொகுதி மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாபர் நன்றி கூறினார். ஏற்பாடு செய்திருக்கிறோம். நோன்பு துறப்பு என்று சொல்லுகிற நேரத்தில் காலையில 4:30 மணிக்கெல்லாம் நோன்பை வைக்கிற நிகழ்வு ஒன்று உண்டு. அதில் பெருவாரியாக யாரும் பங்கேற்பதில்லை. இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சியிலே தான் நாம் எல்லோரையும் அழைத்து நம்முடைய சகோதரர் ராஜவர்மன் கூட சொன்னார். உண்மையிலே நான் பெருமைப்பட்டேன். தமிழ்நாட்டிலேயே தென்பகுதியிலே மட்டும்தான் இஸ்லாமியர்களை மாமா என்றும் அத்தா என்றும், ஏன் சில பகுதியிலே தாத்தா என்றும், சில பகுதியிலே சீரான் என்றும் கூட அழைக்கிற வழக்கம் உண்டு. தமிழ்நாட்டிலே, குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே மட்டும்தான். ஏனென்றால் இங்கே வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாரும் அரபு தேசத்திலே இருந்து அல்லது மக்கா மதீனாவிலே இருந்து நேரடியாக இங்கே இறக்குமதியானவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாம் உங்களிடத்திலே இருந்துதான் வந்தோம். உங்களிடத்திலே இருந்துதான் சாதி தேவையில்லை, வர்ணாசிரம தர்ம முறை தேவையில்லை, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்கிற அந்த படிநிலை தேவையில்லை. எல்லோருக்கும் ஓர் இறைவன், ஏக இறைவன். அந்த இறைவனை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் என்றுதான் இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் அப்படித்தான் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தோம். இங்கே எல்லோரும் இஸ்லாம் ஆனவர்கள் தான். இஸ்லாம் ஆனவர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, என்னுடைய அர்த்தம் இதுதான், நாங்கள் எல்லோரும் இஸ்லாம் ஆனவர்கள் தான். எனவே எங்களை இஸ்லாமானவர்கள் என்று அழைக்கிறார்கள். 4 வர்ணத்திலே எந்த வர்ணத்திலேயும் நாங்கள் உடன்படவில்லை. நெற்றியிலே பிறந்தவன் என்றார்கள், தோளிலே பிறந்தவன் என்றார்கள், தொலையிலே பிறந்தவன் என்றார்கள், காலிலே பிறந்தவன் என்றார்கள். இப்படியெல்லாம் பிறப்பை பல்வேறு மதங்கள் சொன்ன நேரத்திலே இறைவனே நம்மை படைத்தார் என்று சொல்லி அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு, அதுவும் குறிப்பாக ஒரே இறைவன் தான், அந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளிலே எங்களை இணைத்துக் கொண்டோம்.